நண்பர்களுக்கு வணக்கம். நாம ஏற்கனவே திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஒரு குரூப்பு கையில வேல் வச்சுக்கிட்டு குறி சொல்றோங்கிற பேர்ல பக்தர்கள் கிட்ட அத்துமீறி பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். நாம வீடியோ போஸ்ட் பண்ண அப்புறமும் கூட கோவில் நிர்வாக சார்பிலேயோ திருச்செந்தூர் காவல்துறை சார்பிலேயோ இவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. இவங்களை பத்தி வர்ற தகவல் எல்லாமே கொஞ்சம் அதிர்ச்சி ராகம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குறி சொல்ல வர்றவங்க எல்லாருமே 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் பைக்ல வந்து இறங்கி திருச்செந்தூர்ல இருக்கிற லாட்ஜ் வாசல்ல எங்கேயாவது ஓரமா நின்று சாமியார் மாதிரி மேக்கப் போட்டுட்டு அப்புறமா கையில வேல் எடுத்துட்டு வர்ற பக்தர்களை வழிமறிச்சு பணம் பறிக்கிறாங்க. இப்படி குறி சொல்லியே 40 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினவங்க கூட திருச்செந்தூர்ல இருக்காங்க. அந்த தகவல்களும் நம்ம கிட்ட இருக்குது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி சாமி கும்பிட வந்த பக்தர் ஒரு பெரியவர் சொன்ன விஷயத்த கேட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தம்பி, சாமி கும்பிட்டுட்டு கையில வெறும் 100 ரூபாயோட வந்தேன், என்ன அப்படியே கடற்கரை கிட்ட வழிமறிச்சு உங்களுக்கு அந்த தோசை இருக்கு இந்த தோசை இருக்கு உங்க பேரை சொல்லி சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த 100 ரூபாயும் புடுங்கிட்டு விட்டாங்க தம்பி, இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசினாரு. இல்ல, இந்த குறி சொல்ற டுபாக்கர் குரூப் கிட்ட நான் கேக்குறேன், அப்படி என்னங்கடா உங்களுக்கு பக்தர் மேல அக்கறை? ஊர்ல உள்ள பக்தர்கள் தோசத்தை தீக்கிறதுக்கு நீங்க சோறு போடுறீங்களா? முருகன் வந்து உங்க கனவுல சொன்னாராடா? என்னடா பித்தலாட்டம் இது? மரியாதையா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருந்திருங்க. இல்ல அப்படின்னா உங்க எல்லாரோட இண்டிவிஜுவல் தகவலும் என்கிட்ட இருக்கு. உங்க போட்டோ வீடியோவோட உங்க சொத்து நீங்க எப்படி பண்றீங்கன்னு போஸ்ட் அடிச்சு திருச்செந்தூர்ல ஒட்ட சொல்லிடுவோம். அதையும் பாத்துக்கோங்க. அப்புறம் திருச்செந்தூர் வர பக்தர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி யாராவது உங்களை மறிச்சு காசு கேட்டா கொடுக்காதீங்க, வேலையை பார்த்துட்டு போயான்னு விரட்டி விடுங்க. பயப்படாதீங்க, தயவு செஞ்சு. பண்றது ஃப்ராடு தனம். இதுல எனக்கு வேற மெசேஜ் பண்ணி மிரட்டுறீங்க. திருந்துங்கடா. திருச்செந்தூர் வர பக்தர்களை நிம்மதியா சாமி கும்பிட விடுங்க.